மாதா பிதா குரு தெய்வம் நால்வருக்கும் முதல் என் வணக்கத்தை தூக்கி வைக்கிறேங்க. நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜியை பேசுகிறேங்க. 11 பாவத்தோட முடிச்சிருந்தேங்க. இப்போ பாடம் தாங்க சொல்லிகிட்ருக்கேன். 12ஆம் பாவங்க. இது 3 பிரிவாக பிரித்து சொல்கிற மாதிரி இருக்குங்க, லெசனாக வருங்க. இப்போ 12ஆம் பாவகம் வந்துங்க, அதில் என்னென்ன அடங்குதுன்னாங்க, அப்பாவுடைய அம்மாவை குறிக்குங்க. அப்பாவுடைய அம்மாவை குறிக்கும். அம்மாவுடைய அப்பாவை படுக்கை சுகத்தை குறிக்குங்க. புத்திர பேரு அறிவு தாய்மாமனுடைய மனைவி ஸ்தானம் குறிக்குங்க. சித்தியின் கணவனை பற்றி இந்த ஸ்தானம் குறிக்குங்க. சின்ன மாமியாரை பற்றியும் வருங்க. வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டவரை பற்றிங்க, வெளியிடத்தை பற்றிங்க, திடீர்னு மருத்துவ செலவு வரும், இதை பற்றிங்க, சேமிப்பு பற்றி, இதை மாதிரியெல்லாம் தொடர்பு தாங்க இதில் வந்துக்கிட்டு இருக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்துங்க இடது கண்ணா வருங்க. 12ஆம் இடம் இடது கண்ணா வருங்க. இப்போ 12ஆம் பாவத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க, விரிவான பாடமாக பார்க்கலாங்க. இப்போ அயன சயன படுக்கை சுகம்னு வருங்க. 12ல் வந்துங்க சூரியன் நின்றுச்சுன்னா, 12ஆம் இடத்துல சூரியன் நின்றால் ஜாதருக்கு தன் தந்தையால் விரயம் செலவுகள் உண்டாகுங்க. ஜாதகருக்கு கண் பார்வையில் கோளாறு ஏற்படுங்க. 12லே சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற தீய கிரகங்கள் இருந்தால் சரியாக தூக்கம் வராதுங்க இவங்களுக்கு. சுபகிரகங்கள் இருந்தால் நன்றாக தூக்கம் வருங்க. 12ஆம் பாவம் முக்கியமான பாவம். அதில் 12ஆம் பாவம் அஷ்டவர்க்கத்தில் வந்துங்க ரொம்பவும் பரல்கள் குறைவாக இருக்கணுங்க. அப்போ தான் சேமிப்பு இருக்குங்க, செலவுகள் குறையுங்க. செலவுகள் குறைந்தால் தான் சேமிப்பு இருக்குங்க. அஷ்டவர்க்க பலம் 6ஆம் இடம் வந்துங்க வம்பு வழக்கு சண்டை இது வருங்க, கடன் இந்த மாதிரி வரும். 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் குறைவாக இருப்பதுன்னு ஜாதகர் நல்ல பலன்களை அனுபவிப்பாருங்க. லக்கணத்திற்கு 12ல் லக்கணம் 1ன்னு எண்ணி 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால், சந்திரன் அந்த கிரகத்தில் அமர்ந்து இருந்தால் 12ஆம் வீட்டில் ஜாதகருக்கு சுகமான தூக்கம் வருங்க. பஞ்சு மெத்தையில் சயனம், மறைமுக சொத்துக்கள் வருங்க. ஜாதகருக்கு தாயாரால் விரய செலவு உண்டாகுங்க 12ஆம் இடத்துல. லக்கணத்திற்கு 12லே செவ்வாய் நின்றால் ஜாதகருக்கு இளைய சகோதரனால் விரய செலவு உண்டாகும். இளைய சகோதரனால் விரய செலவு உண்டாகும். லக்கணத்திற்கு 12லே செவ்வாய் அமர்ந்தார். லக்கணத்திற்கு 12ல் புதன் நின்றாங்க. ஜாதகருக்கு தன் தாய்மாமன் மற்றும் நண்பர்களால் விரயம் உண்டாகுங்க. இது செலவு இதுங்க. செலவும் சேமிப்பும் முக்கியமாக வருங்க. படுக்கை சுகம் வருங்க. விரயம் உண்டாகும். விரயம்னா செலவு உண்டாகும். ஜாதகன் அதிக தூங்குபவனாக இருப்பாருங்க. எப்பொழுதும் தூங்க மட்டும் இல்லைங்க, கனவு கண்டுக்கிட்டே இருப்பாருங்க. ஜாதகனுக்கு கல்வியில் தூங்குனா கல்வியில் தடை வருங்க. கண்டிப்பாக கல்வியில் தடை உண்டாகுங்க. 12லே புதன் நின்றார். மறைவு ஸ்தானம் இல்லைங்க, 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்ங்க. 3ஆம் இடம் ஒரு 10%ங்க. மற்ற இடமெல்லாம் அதிகமான செலவினம் கொடுக்குங்க, தடைகளை உண்டு பண்ணுங்க. லக்கணத்திற்கு 12லே குரு நின்றால், லக்கணத்திற்கு 12லே குரு நின்றால் பிள்ளைகளால் விரயம் உண்டாகும். பிள்ளைகளால் விரயம் உண்டாகும். ஜாதகருக்கு தியானம் எளிதில் கை கூடுங்க. தியானம் பண்ணிட்டாருன்னா டக்குன்னு அவருக்கு வந்துங்க கை கூடுங்க. தியானத்தில் வந்துங்க அமைதி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகன் தீர்த்த யாத்திரை, ஆலய பணிகள் செய்வதால் பண விரயத்தை உண்டாகும். பண விரயம்னா செலவுகள் உண்டாகும். லக்னத்திற்கு 12ல் சுக்கிரன் நின்றால் ஜாதகருக்கு பெண்களால் மனைவி, மகள், சகோதரிகளால் விரயம் உண்டாகும். விரயம்னா செலவு தாங்க. ஜாதகர் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வார். ஜாதகர் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வார். ஜாதகன் பெரிய பணக்காரனாக இருப்பார். பெரிய பணக்காரனாக இருப்பாருங்க. கருப்பு பணம் அதிகமாக இருக்குங்க அவர்கிட்ட. கணக்கில் வராத பணங்கள் அதிகமாக இருக்கும். மறைமுக வழிகளில் பணம் சம்பாதிப்பாருங்க இவர். 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லைங்க, மறைவிடம் இல்லைங்க, நல்லது தாங்க. கொஞ்சம் நல்லதும் அதில் கைகூடி நிறைய வருங்க. லக்கணத்திற்கு 12ல் சனி இருந்தால் ஜாதகரின் மூத்த சகோதரனால் விரயம், பண செலவு அதிகமாகுங்க. சனி தனித்து நின்றால், லக்கணத்திற்கு சனி பகவானுடன் எந்த கிரகம் இல்லை தனித்து நின்றால்
வரவும் செலவும் சரிசமமாக அமையுங்க. வரவுக்கு ஏற்ற செலவு கரெக்டாக, மீதி பண்ண முடியாது, சேவிங்ஸ் இருக்காது. லக்கணத்திற்கு 12 ராகு நின்றால் ஜாதகரின் தந்தை வழிபாட்டனாரால் விரயம் உண்டாகும். 12 ராகு நிற்பதனால ஜாதகர் இறந்த பின்னாடி ராகுவோ கேதுவோ நின்னாங்க, கண்டிப்பாக அவரை வந்துங்க சமாதியில் தான் வைக்கப்படணும். அப்போ தான் பின்னாளுடைய சன்னதிகள் சுபிச்சம் பெறுங்க. அது வச்சதோடு இருக்கக்கூடாது, வழிபட்டுட்டு வரணுங்க. அதனால தாங்க 12 ராகு தான் மறுபிறவி கிடையாதுங்க அவங்களுக்கு. 12 ராகுவோ கேதா இருந்தால் மறுபிறவி கிடையாது. அடுத்தது லக்கணத்திற்கு 12 கேது நின்றால் பாட்டியினால் விரயம் உண்டாகும், பண செலவாகும். 12 கேது நின்றால் ஜாதகர் இறந்த பின்னாடி சமாதியில் தான் வைக்கணும். ராகு இருந்தாலும் கேது நின்னாலும் ஜாதகர் தியானம் பண்ணாருன்னா எளிதிலே முக்தி நிலைக்கு போயிடுவார். எளிதில் தியானம் கைகூடுங்க. ஜாதகருக்கு இந்த பிறவியிலேயே மோட்சமும் கிடைக்குங்க. மோட்சம் கிடைக்கும், அடுத்த பிறவி இவருக்கு கிடையாது. 12 கேது இருந்தால் அடுத்த பிறவி என்பது இவருக்கு கிடையாது. 12 சந்திரன் சுக்கிரன் போன்ற பெண் கிரகங்கள், சந்திரனும் சுக்கிரனும் பெண் கிரகங்கள்ங்க இருந்தால் ஜாதகர் எப்பொழுதும் பெண் துணையுடனே தான் இருக்கணும்னு விரும்புவாருங்க. எவ்விடத்தினாலும் பெண் துணை இல்லாமல் அவர்னால இருக்க, மனைவி கூட்டிகிட்டே போவாருங்க. பெண் அருகில் இல்லாமல் ஜாதகருக்கு தூக்கமும் வராதுங்க. அவர் அது ஒரு என்ன சொல்கிறது, மனதிலே திருப்தி படாதுங்க. 12 சுபகிரகங்கள் என்றால் ஜாதகருக்கு நிம்மதியான தூக்கம் வருங்க. 12 சுபகிரகங்கள் நின்றாவே ஜாதகருக்கு நிம்மதியை படுத்ததே ஒருத்தருக்கு புரட்டை விட்டுட்டு தூங்குவாங்க. நிம்மதியாக தூங்குவார். அப்போ அவங்க 12 அவருக்கு சுபகிரகங்கள் உண்டு. இல்லைன்னா கிரகங்கள் அமையாமல் இருக்குங்க. 12 அசுப கிரகங்கள் நின்னாவே தூக்கம் வராதுங்க. அதனால் காலியாக இருந்துட்டால் கூட பரவாயில்லைங்க, இல்லை சுபகிரகங்கள் இருந்தால் பரவாயில்லைங்க. 12க்குரியவர் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று வலுத்து நின்றாவே ஜாதகருக்கு நல்ல தூக்கம் வருங்க. பகை நீச்சம் பெற்று நின்றால் ஜாதகருக்கு நிலையான தூக்கம் வராதுங்க. 5க்கு 8ஆம் வீடு அழிக்குங்க. 5க்கு 8ஆம் வீடு அழிக்கும். 12ஆம் லக்கணாதிபதி, 12 லக்கணாதிபதி 12ஆம் வீட்டில் லக்கண அதிபதி போய் நின்னா ஜாதகர் வீட்டுக்கு வெளியே பொழுதை கழிக்க விரும்புவார். வீட்டில் பொழுது கழிக்க மாட்டார், வெளியில் ஊர் சுற்றிட்டு பொழுதை கழிப்பாருங்க. ஜாதகர் நல்ல செலவாளியாகவும் இருப்பாருங்க, அதிக தூக்கமுடையவராகவும் இருப்பார். எப்பொழுதுமே படுக்கை அறையிலேயே இருப்பாருங்க, தூங்கிக்கிட்டே சோம்பேறித்தனமாக இருப்பாருங்க. ஜாதகருக்கு தூரதேசம் சென்று வசிக்கும் நிலை ஏற்படுங்க. ஜாதகர் தூரதேசம்னா அந்நிய நாடு, அடுத்த நாட்டுக்கு போய் வசிக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். 12 எத்தனை கிரகம் இருக்கிறதோ அத்தனை பேர் ஜாதகருக்குங்க பாரமாக இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், ரொம்ப பாரமாக இருந்தவங்க 12 கிரகங்கள் இருக்குது. 2 இருந்தால் 2 பேர் பாரமாக இருப்பாங்க, 3னா 3ங்க. அந்த மாதிரி ஜாதகருக்கு அத்தனை பேரும் ஜாதகருக்கு பாரமாக தான் இருப்பாங்க, சுமையாக இருப்பாங்க. லக்கணத்துக்கு 2 எத்தனை கிரகங்களோ அத்தனை பேர்களும் ஜாதகருக்கு உதவியாகவும் இருப்பாங்க. 12 எத்தனை கிரகம் இருக்கிறதோ அத்தனை பேர் ஜாதகருக்கு பாரமாக இருப்பாங்க. பாருங்கள், 12 நல்லா கவனிங்க, 12 எத்தனை கிரகம் இருக்கிறதோ அத்தனை பேர் ஜாதகருக்கு பாரமாக இருப்பாங்க, தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. லக்கணத்திற்கு 2 எத்தனை கிரகம் உள்ளனவோ அத்தனை பேர்கள் ஜாதகருக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ 2ஆம் வீட்டில் நிறைய கிரகம் இருந்தால் உதவி நிறைய செய்வாங்க. 12 இருந்து அத்தனை பேரும் தொல்லை கொடுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் நிறையா கிரகங்கள் இருந்ததுன்னா அத்தனை பேர் உதவி தான் செய்வாங்க. அடுத்தது 2க்குரியவர் 12 நின்றாலும், 2க்குரிய கிரகம் 12 நின்றாலும் ஜாதகர் தான் கண்ட கனவு படுக்கை அறை ரகசியங்களை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. தனக்கு ஏற்பட்ட வெளிநாட்டு பயண அனுபவங்களை பற்றி அதிகமாக பேசுவார். குடும்பத்துக்காக அதிக செலவு செய்வார், குடும்பத்துக்காகவே அதிக செலவு செய்யக்கூடியவராக இருப்பாருங்க. இன்னும் பாடம் தொடர்ச்சி இருக்குதுங்க, அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி, சுபங்க.